கிரேட் யூடி 10 பிரிவைச் சேர்ந்த 4352 மருத்துவ அதிகாரிகளுள் 3850 பேர் நேற்று வரை நிரந்தர நியமன வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமான் கூறினார். இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட அனைத்து மருத்துவ அதிகாரிகளும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் உள்ள சுகாதார அமைச்சின் மருத்துவ மையங்களில் முன்னிலையாக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டும் நிரந்தர நியமனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட சமமாகவே உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த முறை பணிபுரியக்கூடிய 3 இடங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். சபாக், சரவாக் ஆகிய மாநிலங்களும் அவற்றுள் அடங்கும். அரசாங்க மருத்துவ மையங்களின் சேவைகளை மேம்படுத்தவும், வலுப்படுத்தவும், மெருகூட்டவும் இவர்கள் அனைவரும் நம்மோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அமைச்சர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாங்கியில் நேற்று நடைபெற்ற கூட்டரசு அறிவியல் சுகாதார 14ஆம் ஆண்டு மாநாட்டை தொடங்கி வைத்த பிறகு அவர் நிருபர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.